கிறிஸ்துவின் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபையானது ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணிக்கக்கூடிய நாள். அதே நேரத்தில் இன்று நாமும் இந்த திருப்பலியில் நம்மையே காணிக்கையாக அர்ப்பணித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் மற்றும் அவருடைய ஞானம் அவரை பெற்று நம் அனைவருமே கடவுளுடைய திருக்குடும்பத்துக்கு சேர்ந்தவர்களாக இருக்கிறோம் என்ற உணர்வோடு இதில் பங்கு கொள்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரியே, 40 நாட்களுக்கு முன் ஆண்டவரின் பிறப்பு விழாவை நாம் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினோம். இன்று மரியாவும் சூசை இயேசுவை கோவில் காணிக்கையாக அர்ப்பணித்து புனித நாளாக வந்துள்ளோம். இந்த நாளில் இயேசு திருச்சட்டத்தை வெளிப்படையாக நிறைவேற்றினாலும் உண்மையில் தம் மீது நம்பிக்கை கொண்டு தம் மக்களை அவர் சந்தித்தார். முதியோரான புனிதர்கள் சிமியோன் மற்றும் ஆனாவ் தூய ஆவியார் ஏவுதலால் கோவிலுக்கு வந்தனர். அதே ஆவியாரால் உள்ளொளி பெற்ற அவர் ஆண்டவர் என அறிந்து அக்களிப்புடன் அறிக்கையிட்டார். அதே போல தூய ஆவியாரால் ஒன்று கூடியுள்ள நாம் இயேசுவை எதிர்கொள்ள கடவுளின் இல்லம் செல்லுவோமாக. அவர் மாட்சிமையுடன் வருவரை அப்பத்தை பிடும் போதெல்லாம் நாம் அவரை கண்டு கொள்வோமாக. உண்மையை ஒளியாக இறைவா மன்றாடுவோமாக. உண்மையை ஒளியாக இறைவா, நிலையான ஒளியை பரப்புறும் அதன் காரணமானவரை, நம்பிக்கையாளர் இதயங்களில் முடிவில்லாத ஒளியின் மாட்சிமை பொழிந்தருளும். இவ்வாறு உமது புனித கோவிலில் விழியும் ஒளியில் ஏழ் பெற்றவர்கள் உமது மாட்சிமையின் ஒளிக்க மகிழ்வுடன் வந்து சேர்வோமாக. ஆமென். ஆசீர்வதிக்கணும். ஒளியாம் இறையே வாரா, எளியோர் நெஞ்சம் தனிலே. ஒளியாம் வாரா, விண்ணில் வாழும் விமலா, மண்ணில் வாழும் மாந்த. விண்ணில் வாழும் விமலா, மண்ணில் வாழும் மாந்த. உம்மில் என்றும் வாழ என்னில் எழுமே இறைவா. ஒளியே எழிலே வருக, ஒளியே எழிலே வருக. ஒளியாம் நிறையே வாராய், எளியோ நெஞ்சம் தனிலே. ஒளியாம் நிறையே வாராய், நீரும் மழையும் ஒளியாய், பூவும் கனியும் ஒளியாய். நீரும் மழையும் முகிலாய், பூவும் கனியும் ஒளியாய். உயிரும் உறவும் உம்மாய், வளமும் வாழும் உம்மாய். ஒளியே
எழிலே வருக ஒளியே எழிலே வருக ஒளியாம் நிறையே வாராய்.
வெட்டிங் அனிவர்சரி மற்றும் சேனா பெட்ரிசியா அவருடைய நன்றிடுதலாகவும் மற்றும் அலெக்சாண்டர் ஆரோக்கிய சுஜம் அவருடைய 16ஆம் வெட்டிங் அனிவர்சரி காண்றாங்க. ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி. மற்றும் மரித்த வில்சன் ஆந்தனி அவரது ஆண்களுக்காக இந்த திருவிழா ஒப்புக்கப்படுகின்றது. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் மனித இயல்பை தமதாக்கி கொண்டவும் ஒரே திருமகன் கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட இந்நாளில் மாண்பு கூறிய உம்மை தாழ்வுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்களும் அவரை தூய்மை அடைந்த உள்ளத்துடன் உமக்கு காணிக்கையாகுமாறு அருள்வீராக. உம்முடைய தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவருடைய உம்மை மன்றாடுகின்றோம். மாணாக்கினுள் இருந்து வாசகம். கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? அவர் குடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சர்வகாலத்தை போலும் இருப்பார். அவர் குடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவி புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியை போல் அவர்களை குடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தவனாய் இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பல்லவி. படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மைமிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர். யாரோ வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். வாய்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மைமிகு கதவுகளை உயர்த்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர். யாரோ படைகளின் ஆண்டவர் இவர். இவரே மாட்சிமிகு மன்னர். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அழகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டு இருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழிமனிதர்களுக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாக மாறி எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாக்கி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்பட்டோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
அல்லேலூயா அல்லேலூயா இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயலுக்கு பெருமை அல்லேலூயா 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 ஆண்டவர்களோடு இருப்பாராக. திருத்தூதர் லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கு நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தது. குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. சட்டத்தில் கூறியவாறு 2 மாடுபுறாக்களும் அல்லது 2 புறாக்குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சீமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ராயலுக்கும் வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவி அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெஸ்ஸியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடித்த பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்த போது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியோன் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்களால் கண்டு கொண்டேன். மீட்பை பிற இனத்திற்கும் வெளிப்படும் அருளும் ஒளி இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயலருக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சீமோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயை மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ராயல் மக்களுள் பலரின் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் உடுவுருவி பாயும் என்றார். ஆசிர் குழந்தையை தேர்ந்த பனுவேலின் மகளாகிய ஆனா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மனமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த கைப்பெண்ணானவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடம் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டோடைய திரு சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தாலும் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவ சகோதர சகோதரர்களே, இன்று விசேஷமாக திருச்சபை வந்து திருச்சபையில் இருக்க எல்லா மக்களையும் பவனியாக திருப்பலிக்கு வர வேண்டும் அப்படின்ற ஒரு சட்டத்தை நம்ம கொடுத்திருக்கிறது. காரணம், இந்த உலகத்துக்கு ஒளி வந்து
இந்த ஒளி மூலமாக தான் மனிதன் மனிதனாக வாழ முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை உண்டாகி இருக்கிறது. அது உண்மைதான். உலகத்தில் எந்த இடத்துல நீங்கள் போனாலும் எங்கெல்லாம் ஆண்டவர் இயேசு பற்றி போதித்து தொடங்கினார்களோ அங்கே எல்லாமே ஒரு ஒளி வந்தது. நம்முடைய நாடும் கூட ஒரு இருட்டு நாடாக தான் இருந்தது. எப்பொழுது ஆண்டவர் இயேசு பற்றி இந்த உலகத்துக்கு இந்த நாட்டுக்கு வந்த பிறகு தான் மக்கள் அன்பு செய்ய வேண்டும், மற்றவர்களை மன்னிக்க வேண்டும், மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாருமே சமம் அப்படின்றக்கூடிய அந்த தன்மையை கொண்டுள்ளது. உலகத்தில் நிறைய இடத்துல இந்த இந்த ஞானமும் அறிவு வந்தது இயேசு கிறிஸ்து மூலியமாக தான். கிறிஸ்துவர்களே, இன்று திருச்சபை நமக்கு இந்த ஒரு விழாவை நம்ம கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணிப்பு. கடவுள் ஒரு காணிக்கையாக போகுமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா அது தேவையில்லை. ஆனால் இருந்தாலும் மனித தர்மத்தில் கடவுள் இருக்கும் பொழுது அவர் மனிதன் என்னெல்லாம் செய்ய வேண்டும், எதெல்லாம் சட்டங்கள் செய்ய வேண்டுமோ அந்த சட்டத்தை அனைத்தையும் அவர் கடைபிடிக்கிறார். கிறிஸ்துவர்களே, ஒரு கடவுளை இந்த உலகத்துக்கு வந்த பிறகு மனிதன் உண்டாக்குன சட்டங்களை அவர் கடைபிடிக்கிறார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாமும் கூட திருச்சபையின் சட்டங்களை நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், மற்றும் நாட்டுடைய சட்டத்தை நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், அரசன் கொடுக்க வேண்டியது அரசனுக்கு, கடவுள் கொடுக்கிறது கடவுளுக்கு கொடுங்கள் அப்படின்னு. அதனால நம்ம எப்பொழுதுமே திருச்சபையில் வரும் பொழுது நாம் நம்மையே காணிக்கையாக நாம் கொடுக்க வேண்டும். எது நம்ம காணிக்கை? நம்முடைய இதயத்தான் காணிக்கை. எப்பொழுதும் நாம் திருப்பலிக்கு வரும் பொழுது நாம் நம்மையே முழுமையாக இதயத்தோடு ஆண்டவரை ஆராதிப்பதும் வணங்குவதும் மற்றும் போற்றுவதும் செய்யும் பொழுது அந்த உண்மையான ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்கிறோம். என்னுடைய நற்செய்தியில் பார்க்கும் பொழுது 2-3 விஷயங்கள் நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். ஒன்று அங்கே இருந்த 2 புனிதர்கள். அந்த புனிதர்கள் இந்த ஆண்டவரை பார்க்க வேண்டும் அப்படின்ற அவர் காத்து கொண்டிருந்தார். ஒன்று. ரெண்டாவது அவரை பார்க்காமல் அவருக்கு மரணம் கிடையாது என்று ஆவியானவர் அவருக்கு சொல்லியிருந்தார். அதனால தான் சீமோன் அந்த குழந்தை பார்த்து மகிழ்ச்சியோட சொல்கிறார், இனி என்னை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். கிறிஸ்துவர்களே, கடவுளை நம்ம அனுபவிக்க வேண்டும். எப்படி அனுபவிக்கிறது? இப்போ கடவுளை நம்ம யாருமே நேராக பார்த்தது கிடையாது. ஆனால் அந்த கடவுளுடைய உருவத்தை நம்ம இந்த அப்பத்து மூலியமாக இந்த பீடத்தில் நாம் பார்க்கின்றோம். அந்த ஆசீர்வாதம் அது ஒரு அனுபவம் மூலியமாக தான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் உண்மையிலேயே ஒரு நாள் வருகிறது, அந்த நாளில் கடவுளை நாம் நேராக பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு கடவுள் நாம் கொடுக்கிறார். கிறிஸ்துவர்களே, இதோ இன்றைய திருவிழில் நாம் கடவுள்கிட்ட ஜெபிப்போம். நம் அனைவருமே, நான், என்னுடைய குடும்பம், என்னுடைய திருச்சபை, என்னுடைய அன்பியம், என்னுடைய சார்ந்த மக்கள் எல்லாருமே கடவுளுக்கு நான் காணிக்கையாக நாம் அர்ப்பணிக்கும் பொழுது அந்த முழுமையான சரண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, கம்ப்ளீட் சரண்டர். அது செய்யும் பொழுது கடவுள் அவரை நம்ம ஏற்றுக்கொண்டு, கடவுளுக்கு நம்ம எவ்வளோ பாவியாக இருக்கிறோம் இல்லை எவ்வளோ நல்லவங்களாக இருக்கோம் அப்படின்றது கவலை கிடையாது. நம்ம முழுமையாக கடவுளுக்கு நம்மையே நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது கடவுள் நம்ம ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு முழுமையாக நமக்கு தருவார். அதனால என்னுடைய திருப்பலியில் கடவுள் நாம் ஜெபிப்போம். இறைவா, நானும் என்னுடைய குடும்பம், நம்முடைய அன்பியம், என்னுடைய திருச்சபையில் இருக்கும் அனைவருமே நாம் காணிக்கையாக உங்களுக்கு கொடுத்து நீர் எங்களை ஆசீர்வதித்து முழுமையான ஒரு அமைதியும் சமாதானமும் சந்தோஷமும் அந்த மகிழ்ச்சியும் தந்தரும்படி இந்த திருப்பலியில் வேண்டி, நாம் தான் ஒளி, ஆண்டவரை இயேசு விசுவாசிக்கிற அனைவரும் ஒளி. அந்த ஒளி நாம் பெற்றுக்கொண்டு நாம் ஒளியாக மாறிக்கொண்டு மற்றவர்களுக்கு நாம் வழிகாட்டியாக ஒளியாக மாற வேண்டும். அதுதான் என்னுடைய முக்கிய நோக்கம். இன்று இந்த பொசஷன் அந்த ஒளியோடு நம்ம திருவள்ளி திருச்சபைக்கு உள்ளே வரும் பொழுது அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, நான் கடவுளை ஏற்றுக்கொண்டு அந்த ஒளி என்னிடத்தில் இருக்கிறது, அந்த ஒளியை நான் ஏற்றுக்கொண்டு நான் மறுபடியும் திரும்ப இந்த உலகத்துக்கு போய் ஒளியாக நான் மாறுகின்றேன், மற்றவர்கள் ஒளி கொடுக்கிறேன்றது தான் இந்த திருப்பலியுடைய முக்கிய நோக்கம். அது இல்லாமல் அவர்கள் அந்த காணிக்கை கொடுக்கிறார்கள். அந்த காணிக்கை அந்த காலத்தில் முதல் பிள்ளை எப்பொழுதுமே கடவுளுக்கு சார்ந்தவர். இப்போ கூட நிறைய பேர் அப்படி செய்வாங்க. இல்லை வீட்டிலலாம் பெரிய பையனாக இருந்தாங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு நீ ப்ரீஸ்ட் ஆகும் சேவை செய்யணும்னு சொல்லுவாங்க. பெரிய பொண்ணுன்னா கான்வென்ட் சிஸ்டத்தை போங்க அப்படின்னா கொஞ்சம் பேருக்கு இருக்குது. இப்போ நிறைய பேர் செய்வதில்லை, மறந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய முதல் குழந்தை எப்பொழுதுமே அது கடவுளுக்கு சார்ந்தது, திருச்சபை சார்ந்தது. இன்னொரு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, ஞானஸ்தானம் பெற்ற எல்லா குழந்தைகளும் இந்த திருச்சபைக்கு சேர்ந்தவர்கள்.
தெரியுமா நமக்கு? ஞானஸ்தானம் பெற்றவர்கள், அது பெற்றவர்களுக்கு சார்ந்ததல்ல அந்த குழந்தை, அது திருச்சபை சேர்ந்தது. ஆனால் திருச்சபையில் கொடுக்கும் பொழுது ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு மறுபடியும் திருச்சபை அந்த குழந்தைய பெற்றோர்கிட்ட கொடுத்து அந்த குழந்தைக்கு படிப்பு, சாப்பாடு அது கொடுத்து எப்பெல்லாம் திருச்சபை மறுபடியும் அழைக்கின்றதோ அப்போ வாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஞானஸ்தான பெற்றோர்கள் எல்லாருமே இந்த திருச்சபைக்கு சேர்ந்தவர்கள், பெற்றோர்களுக்கு சேர்ந்தவர்கள் அல்ல. நம்ம நிறைய நேரத்தில் சில பேர் கேடிசன் கூட அனுப்ப மாட்டாங்க பசங்களை. அவங்க நினைக்கிறாங்க குழந்தை நாங்கள் ரொம்ப படிப்பறிவிலையை பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் உண்மை என்னன்னா ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அனைவருமே திருச்சபை சேர்ந்தவர்கள். ஒரு முறையும் கடவுள் திருச்சபையை அவர்களை அழைத்து அவர்களுக்கு என்ன ஒரு அருள் சாதனை கொடுக்கும். அந்த அருள் சாதனை கொடுக்கும் பொழுது மறுபடியும் பெற்றோர்கள் அந்த பிள்ளையை கொண்டு வரணும். கான்ஃபர்மேஷனு, மேரேஜு அந்த சமயத்தில் கொண்டு வரணும். அதாவது அந்த மீனிங் என்ன அப்படின்னா, அந்த குழந்தைகள் இந்த திருச்சபைக்கு சார்ந்தவர்கள், அவர் பெற்றோர்களுக்கு சார்ந்தவர்கள் அல்ல. பெற்றோர்கள் வெறும் படிப்பும் உணவு மட்டும் கொடுத்தா போதும். அந்த திருச்சபை தான் அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்கும் மற்றும் கடவுளுடைய ஆசீர்வாதம் கொடுக்கும். அதனால என்னுடைய நற்செய்தியில் பார்க்கும் பொழுது பெற்றோர்கள் அந்த குழந்தை போய் காணிக்கை கொடுக்குறாங்க மற்றும் அந்த கொடுத்த பிறகு மறுபடியும் அந்த குழந்தையை வளர்க்குறதுக்கு நான் கொண்டு போகிறாங்க. அதனால நாம் கூட இதே மாதிரி நம்மையே நாம் காணிக்கை கொடுத்து எப்பொழுதெல்லாம் திருச்சபை நம்ம அழைக்கின்றதோ அப்பொழுது நம்மையே நாம் எப்பொழுது திருச்சபையோடு ஒன்றாய் வாழக்கூடிய அந்த ஞானம் அது கொடுக்கும்படி இந்த திருவிழில் மன்றாடுவோம். என்னை காணிக்கையாக உந்தன் பீடத்தில் தந்தேன். இன்னும் உன் சித்தமும் உன் செயலும் உலகில் காண என்னை காணிக்கையாக தந்தேன். பீடத்தில் பலியாகும் இயேசுவுடன் இடையே என்னை அவரோடு ஒன்றாகவே. பீடத்தில் பலியாகும் இயேசுவுடன் இடையே என்னை அவரோடு ஒன்றாகவே. இந்த ஏழையின் பலியா அப்பமும் ரசமும் இயேசுவுடனாக மாறட்டுமே. என்னை காணிக்கையாக உந்தன் பீடத்தில் வந்தேன். என்றும் உன் சித்தமும் உன் செயலும் உலகில் காண என்னை காணிக்கையாக சகோதர சகோதரி, நம்ம அனைவரும் திருவிழி எல்லாவற்ற தந்தையாக ஏற்றதாகபடி செல்வீர்கள். ஆண்டவரே, உலகம் வாழும் பேரும் பிறவொன்றி திருமகனாகிய மன்றாட்டு செம்மறியாக உமக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று திருவுள்ளம் மானீரே. திரு அவையில் அளிக்கப்படும் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை உமக்கு உகந்ததாயிருக்க அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள்.
கிறிஸ்து மனிதர் பிள்ளைகளை கண்டு இரக்கமன்று கண்ணியமற்றிருந்த பிற கத்தருளுமானார். சிலுவையில் பாடுபட்டு நித்திய சாதனை விளைவித்தார். இறந்தோறும் இருந்து உயிர்த்தெழுந்த நித்திய வாழ்வைகள் கழித்தார். ஆகவே தூதராதித்தோடு நான் என சொல்வோம், ஆட்சி மற்றும் வானக சென்றார்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மகிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது. ஆண்டவரின் இனிமையாகவே தூய்வர் தூய்மனத்துக்கும் ஒன்றுமாகவே உடைய ஆவியை பொழிந்து காணிகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் ரத்தமாக எங்களுக்கு மாறும் உணவாக அவர் பாடுபட உள்ளம் கிடைந்து தம்மை கழித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தன் சீடர் கழித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கழிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பலருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையுடன் மறைபொருள் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் அவர் கொண்டு சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் அது திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையாகிற அனைவரோடும் உங்கள் திருவில் அன்பின் நினைப்பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கும் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுள் மொழியில் ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கணித்தாயின புனித மரியாருடைய கணவனான புனித யோசேப், புனித திருத்தூதர்களை உலகில் உந்தவராகியிருந்தவராகிய புனித அரங்கனோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உம்மை புகழ்ந்தேத்து மனமுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கற்பிக்கப்பட்டு இறை படிக்கணும் பயிற்சிகள் நாம் தொடர்ந்து சொல்லுவோம். தந்தையே, எங்கள் வாழ்நாளில் அமைதியும் கடினமாக கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவுக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தொழுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உங்கள் திருவையில் நம்பிக்கை கண்ணோக்கி உங்கள் திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி மற்றும் அளித்திருக்கிறாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவம் போக்குபவர், செம்மன் விருது கழகி பெற்றோர், பெயர் பெற்றோர். என் முதல்
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கிறிஸ்துவை காணும் முன் தாம் சாவதில்லை என்று சிமியோன் பார்ப்பை என்று நிறைவேற்றினீரே. அதனால் நாங்கள் கொண்ட இத்திரு உணவு வழியாக எங்களிடம் உமது அருளை நிறைவு பெற்று செய்தருள். ஆண்டவரா கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. உங்களுக்கு நன்றி. ஹாப்பி ஃபீஸ்ட் டு ஆல்.